சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 07798574445. நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியினோட சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது, பல முக்கிய தீர்மானங்கள், முக்கிய மாற்றங்களோட கண்டோனையும் தாண்டி கூட்டாட்சி முடிவுகளோட சுவிஸ்ல வரப்போகுது. அது சம்பந்தமா பார்க்க போகிறோம். சுவிட்சர்லாந்துல மார்ச் 8ஆம் தேதி சிறப்பு வாக்கெடுப்பு தேசிய அளவுல நடத்தப்பட போகுது. 4 முக்கியமான கூட்டாட்சி பிரச்சனைகள் சம்பந்தமாக மக்களும் கருத்து தெரிவிக்க இருக்காங்க. திருமணமான தம்பதிகளுக்கான தனிப்பட்ட வரி விதிப்பு 1, நாட்டினுடைய ஒரே அதிகாரபூர்வ நாணயமாக பணத்தை பாதுகாக்கிறது 2, சுவிஸ் ஒளிபரப்பு நிறுவனத்துக்கான ஆண்டு கட்டணம் 3, அத்தோட காலநிலை மாற்றத்துக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கணும் வந்தது இந்த முக்கியமான பிரச்சனைகளாக கூட்டாட்சி பிரச்சனைகளாக இருக்கு. இதனோட சேர்த்து சில கண்டோன்கள்லையும் பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு என்பது சம்பந்தமாக தனித்தனியா உள்ளூர் வாக்கெடுப்பும் நடத்தப்பட போகுதா. முதல்ல கூட்டாட்சியை தாண்டி நம்ம கண்டோன் எடுத்துக்கிட்டா முதலாவது ஆர்கவ் எடுத்துக்கலாம். வேலைக்கு மதிப்பு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறாங்க. இளைஞர் எஸ்விபி கட்சி எடுத்துக்கிட்டா முன்மொழிவு செய்யறாங்க. என்னன்னா, சமூக நல உதவித்தொகையை குறைக்கணும் என்றதை நோக்கமாக கொண்டு ஒரு முன்மொழிவு வைக்கிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு மேலா சமூக உதவியை பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அடிப்படை உதவித்தொகையை குறைஞ்சது 5% வரை குறைக்கணும் என்றுதான் முன்மொழிவு. ஆனா குழந்தைகள், அதோட 4 மாதங்களுக்கு குறைந்த வயதுடைய குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோருக்கும் 55 வயதை தாண்டினவங்களுக்கும் இதுல விதிவிலக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் அவங்க சுவிட்சர்லாந்துல குறைஞ்சது 20 ஆண்டுகளுக்கு மேல வேலை செஞ்சிருந்தா தான் இந்த விதிவிலக்கு கிடைக்கணும் என்று சொல்றாங்க. அதோட அந்த காலத்துல சமூக உதவியையும் அவங்க எந்த வகையிலையும் பெற்றிருக்க கூடாது என்ற நிபந்தனையும் கொடுக்கிறாங்க. அதே ஆர்கவுல இன்னொரு முன்மொழிவு என்னன்னா, வேக கேமரா மோசடிகளை நிறுத்தணும் என்றது. நிரந்தர வேக கட்டுப்பாட்டு ரேடார் கருவிகள் உண்மையில சாலை பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கு இருக்கா, இல்லைன்னா அரசுக்கு வருவாய் ஈட்டுறதுக்கான வழியா மாத்திரம் தான் பயன்படுத்தப்படுதா என்ற கேள்வியை இந்த இளைஞர் லிபரல் கட்சி எழுப்புது. இந்த முன்மொழிவு ஏற்கப்பட்டா நிரந்தர வேக கேமராக்கள் அமைக்கிறதுக்கு நகராட்சி போலீசார் மாத்திரம் முடிவெடுக்க முடியாது. அது கண்டோன் அரசோட அனுமதியோட வைக்கப்பட வேண்டும் என்றுதான் முக்கியமா வந்துடும். அதோட அந்த இடம் ஆபத்தான போக்குவரத்து சூழ்நிலையை கொண்டதாகவும் முன்பே முயற்சிக்கப்பட்ட பிற பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலன் அளிக்காததாகவும் நிரூபிக்கப்பட்டாதான் இப்படியான முடிவு எடுக்கப்படுமா. அடுத்து கண்டோன் வாசல் லாண்ட்ஷாஃப்ட் எடுத்துக்கலாம். முக்கிய சாலைகள்ல 30 கிலோமீட்டர் வேக வரம்பு அறிமுகப்படுத்துறது முன்மொழிவா இருக்கு. இந்த தீர்மானம் மக்களிட்ட வைக்கப்பட்டிருக்கு. இப்போ சில இடங்கள் எடுத்துக்கிட்டா பொதுவான முறையில 30 கிலோமீட்டர் வேக வரம்பு அமுல்ல இருக்கு. ஆனா புதிய முன்மொழிவு என்ன பண்ண போகுது, மக்களோட நேரடி ஒப்புதலோட மாத்திரம் தான் நடைமுறைக்கு வரப்போகுதுன்றது முக்கியமானது. அதே பாசல் லாண்ட்ஷாஃப்ட் எடுத்துக்கிட்டா மருத்துவ காப்பீட்டு கட்டணங்களுக்கான வரி விலக்கு சம்பந்தமான முன்மொழிவும் இருக்கு. கட்டாய அடிப்படை சுகாதார காப்பீட்டுக்காக தனிப்பட்ட முறையில் செலுத்தப்படுற கட்டணத்தை முழுமையா வரிக்குட்பட்ட வருமானத்திலிருந்து கழிக்க அனுமதி கொடுக்கணும் என்றதான் நோக்கம். இதுல முக்கியமா பயன்படுறது நடுத்தர வர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்களுடைய செலவு சுமையை குறைக்கணும் என்றது ஆதரவாளர்களுடைய கருத்து. இதற்கு மாற்றாக கண்டோன் நாடாளுமன்றம் ஒரு எதிர்மறை முன்மொழிவு வச்சிருக்கு. அதை பார்த்தோம்னா முழுமையான வரி விலக்கு வழங்காம இப்போதைய கழிவளவை அதிகரிக்கலாம் என்று திட்டமிடுறாங்க. உதாரணமா பெரியவங்களுக்கு 2000 பிராங்குகளுக்கு பதிலாக 3000 பிராங்குகள் வரை கழிக்க அனுமதிக்கலாம் அப்படின்னு அவங்களும் பரிந்துரைச்சிருக்காங்க. இது எப்படி நடைமுறைக்கு வரும் என்றது தெரியல. அடுத்ததான் ஜெனிவா கண்டோன்ல கோடை காலத்தில் மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய குறுகிய கால வேலைகளுக்கான குறைந்தபட்ச ஊதியம் தொடர்பான சட்ட திருத்தம் வாக்கெடுப்புக்கு வரப்போகுது. அதாவது 25 வயதுக்கு உட்பட்ட சுவிட்சர்லாந்துல அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி இல்லைன்னா கல்வி திட்டத்தில் சேர்ந்திருக்கிற இளைஞர்கள் எடுத்துக்கிட்டா ஜூன் 15 இருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் அதிகபட்சமா 60 நாட்கள் வேலை செஞ்சா அது கோடை வேலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகை வேலைகளுக்கும் பொதுவான குறைந்தபட்ச ஊதிய சட்டம் அமலாக போகுது. புதிய திருத்தம் ஏற்கப்பட்டுச்சுன்னா கோடை வேலைகளுக்கு வழங்கப்படக்கூடிய ஊதியம் பொதுவான குறைந்தபட்ச ஊதியத்தினுடைய 75% நிர்ணயிக்கப்பட போகுது. அடுத்ததா டிசினோ கண்டோன் பகுதியில ஊதிய டம்பிங் எனப்படக்கூடிய சம்பள குறைப்பை கட்டுப்படுத்துற நோக்கில புதிய சட்ட வரைவு வரப்போகுது. இந்த முன்மொழிவு மேற்கப்பட்ட டிசினோவில் தலைமையகம் கொண்ட நிறுவனங்கள் வருடம் முழுவதுமே நடைமுறையில் இருக்கிற வேலை ஒப்பந்தங்கள், புதிய ஒப்பந்தங்கள், முடிவுக்கு வந்த ஒப்பந்தங்கள் எல்லாத்தையுமே கண்டோன் அதிகாரி
அதிகாரிகள்கிட்ட அறிவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட போகுது. ஒப்பந்தத்தோட தன்மை, காலம், பணியோட வகை, தேவையான தகுதி, பணியிட விவரங்கள், ஏன் வேலை நேரம், சம்பளம், இந்த தகவல் எல்லாமே பணியாளரோட கல்வி, வயது, பாலினம், தேசியத்துவம், அனுமதி வகையத்தோட குடும்ப பொறுப்புகள், இப்படி ஒட்டுமொத்தமான விவரமே சமர்ப்பிக்கப்பட வேண்டியிருக்கு. இந்த தகவலை ஆய்வு செஞ்ச அதிகாரிகள் ஊதிய டம்பிங் சட்டமீறல் தெளிவாக இருப்பதா கண்டறிஞ்சாங்கன்னா அது சம்பந்தமாக துறைக்கு விஷயங்களை அனுப்புவாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்காக. அத்தோட பாலின சமத்துவ சட்டத்தை அமல்படுத்த ஒரு தனி அலுவலகமும் உருவாக்கப்பட இருக்கு. தேவையான தகவல்களை வழங்க தவறுனீங்கன்னா அதிகபட்சமாக 5000 பிராங்குகள் வரை அபராதம் உங்களுக்கு விதியாகிரும். அதனால இந்த அபராதத்தை தவிர்த்து கொள்றதுக்கு தகவல்களை சரியா வழங்கிக் கொள்ளுங்க. மொத்தத்துல இந்த உள்ளூர் வாக்கெடுப்புகள் சமூக நல திட்டங்கள், சாலை பாதுகாப்பு, வரிச்சலுகைகளின் இளைஞர் வேலை வாய்ப்புகளோட ஊதிய சமத்துவம் போன்ற பொதுமக்களோட தினசரி வாழ்க்கையை நேரடியா பாதிக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை மையமாக கொண்டுதான் இருக்கு. கூட்டாட்சி அளவிலான முடிவுகளோட சேர்த்து இந்த கண்டோன்மெண்ட் தீர்மானங்கள் எதிர்காலத்துல பிராந்திய கொள்கைகள் எவ்வாறு வடிவமைக்கப்பட போகுது என்றதை தீர்மானிக்கிற முக்கிய பங்குகளாக இருக்க போகுது. இதே போல உங்க கண்டோன்லையும் என்ன மாற்றம் வர இருக்கின்றத உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.